ஆமாம் சார், தப்பாக பண்ணிட்டோம் சார். அது வந்து எடுக்கும்போது அந்த காலகட்டத்தை மென்ஷன் பண்ணாமல் நாங்கள் எடுத்துட்டோம். அதில் நடைமுறையாக அப்புறம் படம் பார்த்துட்டு சில பேர் வந்து கொஞ்சம் பீரியட் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கொடுத்தனால அதுக்கப்புறம் போஸ்ட்டில் தான் அந்த பேர் போட்டனால அந்த தவறு நடந்துருச்சு. ஆமாம் சார், அவங்க வந்து இல்லை சார், மேக்கப் இல்லை சார். அவங்க வந்து வரும்போது அப்படி வந்தாங்க. ஆனால் இல்லை மேம், இந்த கேரக்டருக்கு இப்படி இல்லை, நம்ம அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. ஆனால் பொட்டு இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அது அது கேரக்டராக இருக்கிறனால அது ரொம்ப அதிகமான மேக்கப் இல்லை. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு மட்டும், மற்றவங்களுக்குலாம் அது தேவைப்படலை மேக்கப். இல்லை சார், இங்கே இங்கே வந்து இல்லை சார், அப்படி இல்லை சார். அது இப்போது ஒரு ஸ்பேம் வருது அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 15 மில்லியன்லேருந்து 80 மில்லியன் வரையும் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து உயிர் பெறுது அப்படிங்கிறது தான். அது ஒன்று இல்லை அப்படிங்கிறது யாராலையும் எந்த அறிவியலும் எந்த மருத்துவமும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது 15ல் ஒன்று கூட இருக்காதா? அதுக்கான சூழலை மட்டும் உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஆமாம், சந்தோஷமான சூழல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையாக இருக்கும். லிரிக்ஸ் வந்து இவர் தான் சார் பண்ணுங்க. எல்லா பாட்டுமையோட லிரிக்ஸும் இல்லை, ரொம்ப ஒரு வாழ்வியல், ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இப்போ அவர் சார் கேட்ட மாதிரி வந்து அதுக்கு ஒரு பதில் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், பேர் வேண்டாம், 18 ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லை, 18 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது. அது எப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த உயிரணு எப்போ ஜாஸ்தி ஆகுது, எப்போ அது யாருக்கு கம்மியாகும், எப்போ குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி எல்லாம் வந்து வர்றதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கையினுடைய ஒரு அற்புதம்னு சொல்லணும். அந்த மாதிரி இந்த படத்தில் பார்க்கும் பொழுது அது இயற்கையினுடைய அற்புதம் தான். இதில் வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துங்களேன், நம்ம ஊர் பக்கம்லாம் பாருங்களேன், இந்த ஊசின்றது இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் கேள்விப்படுறோம். அதில் கூட எத்தனை மாடுகள் வந்து உடனடியாக செனை பிடிச்சிருது இல்லையா? அந்த மாதிரி அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குது, அதுக்கும் ஒரு எப்போ அமையணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப அதை ஆராய்ந்து, அந்த தரவுகளை எல்லாம் ஆராய்ந்து தான் தம்பி பாஸ்கல் வேதமுத்து பண்ணியிருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு படம், ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம். எனக்கு டைரக்டர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி எனக்கு புரியல. நான் ரமா மேடம்கிட்ட கூட கேட்டேன். அந்த ஃபஸ்ட்டு பையன் யாருடைய குழந்தை? அது டெஸ்ட் பேபி சார், ஐவிஎஃப். அது ஐவிஎஃப் போனது காரணம் என்னென்னா, இவர் வந்து ரொம்ப ஹீரோயிட்டிக்கான ஒரு ஆள்லாம் இல்லை இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும். இவருக்கு வந்து ஒரு ஆதிக்க மனநிலை இவருக்கு ரொம்ப பழமையானமான ஒரு கேரக்டரு. அதனால அந்த ஆதிக்கத்தை உடைக்கிறதுக்கு தான் ஐவிஎஃப் உள்ளே போக வேண்டியதாக இருந்துச்சு. அது இவர் எப்படியா புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோடைய ட்ராவல். அதுக்கு முடிகிற இடம் தான் அவர் ஹீரோவாக தவிர படம் முழுவதும் இல்லை 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 இல்லை, நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐவிஎஃப்ன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெடிக்கல் டேர்ம். ஆமாம் சார். டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஹைலி எஜுகேட்டட், இந்த இதில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லா புரியும். பட்டு ஒரு கிராமத்து மக்களுக்கு அது புரியுமா? இல்லை சார், நோக்கம் வந்து ஊசி போட்டால் குழந்தை பிறக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தயவுசெய்து தப்பாக நினைக்கக்கூடாது. அதாவது இல்லைங்க, மாட்டுக்கு ஊசி போடுறது வேறு, மனுஷனுக்கு ஊசி போட்டு குழந்தை பிறந்திருக்கா? நீங்கள் என்னங்க நீங்கள்? அதுவும் ஐவிஎஃப்ன்றது நமக்கு புரியலாம், கிராமத்து மக்களுக்கு, படிக்காதவங்களுக்கு, அந்த படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு இது புரியுமா அப்படிங்கிறது சார். நான் வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்களுக்கு அது எப்படி உயிர் உருவாகுது அப்படிங்கிறது அந்த கிளாரிட்டி மட்டும்தான் எனக்கு இருக்குது. அது சம்மந்தமாக இது இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிறது அது ஒரு விளைவு. 2 பேரும் வந்து ஆணும் பெண்ணும் சேர்றாங்க, அதில் தான் குழந்தை உருவானே தவிர இந்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக உடல் வைக்கிறதோ, இல்லை குழந்தை வேணாங்கிறக்காக உடல் வைக்கிறதோ, இது எனக்கு இது அந்த கருத்துக்கு நான் எதிரானது. அதனால் எனக்கு தெளிவு என்னென்னா, குழந்தை ஒரு படைப்பு எப்படி உருவாகும் அதுதான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அது மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ ஐவிஎஃப் சம்மந்தமான பல கேள்விகள்லாம் இருக்கும், அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கு தேவையில்லாதனால நான் அதை தவிர்த்துட்டேன். இல்லை, அது ரொம்ப அருமையான லாஸ்ட்டில் வந்து சொன்னது வந்து, குழந்தை வேணுங்கிறதுக்காக வந்து நம்ம இருந்தோம், ஆணும் பெண்ணும் எப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்குள்ள மூன்றாவதாக ஒரு உயிர் தோணுதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கவிதைத்துவமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி அருமையாக இருந்தது. அந்த 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 2 உயிர்கள் இன்பம் அடையும் போது 3வது உயிர் உருவாகும், இது படைப்பின் ஒழுங்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு வந்து அந்த அறிவு இல்லை.
ஏன்னா 2015 போல் என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன். கொடுக்கும்போது அவர் என்னை கேள்வி கேட்டார். கடைசியாக மறுபடியும் கன்சீவ் ஆகிட்டு வெளியில் வராங்களே, அந்த குழந்தை ஐவிஎஃப்க்கு பிறந்ததுங்கிறது சொல்கிறியா, இல்லை இயற்கையாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறியான்னு எனக்கு கேட்டார். நான் அப்போதைக்கு சொன்ன பதில் வந்து, அது ஆடியன்ஸ் என்னவா புரிஞ்சுக்கிட்டோம், எனக்கு தெரியல, அது அவங்களா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் இருந்தது. அதற்கு அப்புறமா தான் அதை வந்து அப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது இது இப்படி விட்டுறக்கூடாது, நம்ம ஒன்று அது அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறபோது அது சம்மந்தமாக நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அண்ணன் செந்தமிழன் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர்டு. அவர் நம்மாழ்வார் ஐயா. ஸோ இவங்க இயற்கை சார்ந்தான அந்த கருத்தியலை எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ அதிலிருந்து தான் அதை வந்து ஓகே இது இந்த ஸ்டாண்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறனால அது அது அங்கேருந்து எடுத்துக்கிட்டேன். இல்ல, அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதெல்லாம் வந்து சும்மா படமே வந்து ரொம்ப ஒரு படமாக நாம இங்கிருந்து பார்க்காமல் அந்த அந்த கிராமத்துக்கு ஒருவேளை நான் நடிச்சேங்கிறதுக்காக நான் சொல்லல. பார்க்கும் பொழுதே அந்த கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப பாராட்டத்தகுந்த விஷயம் தான். நீங்க எல்லாரும் என்ன நன்றி சொல்றீங்க? ஐயா.